நான் பரிதி இளமொழிதின்னு ஒரு எம்எல்ஏ இங்கே இவர் இருப்பார், சென்னையில் எக்மூர் தொகுதியில் நிற்பார், எழும்பூர் தொகுதியில். அவர் சட்டசபையில் குதிச்சார், இது பண்ணார். ஜெயலலிதா அவங்க முன்னாடி எல்லாம் அப்படியே எல்லாம் அவங்க இது பண்ணார். ஜெயலலிதா அவங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. என்னடா இருந்தாலும் ரொம்ப குதிக்கிறாப்புலே. உடனே அவர் என்ன பண்ணாங்க, அப்படி இப்படி பேசுகிறான்னு. அப்புறம் தான் கேட்டாங்க, எந்த தொகுதி? எக்மூரா? அங்கே என்னன்னு கேட்டா, மேடம் ஃபுல்லாக அடி ஆளுங்க திமுக காரங்க எக்மூரில் தொலைச்சி போடுவாங்க மேடம். ஓ, அதனால தான் ஜெயிக்கிறாரா? சரின்ட்டாங்க. அதிமுகவை நிறுத்தலை. அடுத்த எலெக்ஷனில் பரிதி இளமொழிதி ஜான் பாண்டியன் அப்படின்னு இப்போ நிற்கிறார், என்டிஏ கூட்டணியில் இருக்கார். அவரை கூப்பிட்டாங்க. ஜான் பாண்டியன் கூப்பிட்டு என்ன சொன்னார், ஜான் பாண்டியன் ஒரு தனி கட்சியை ஆரம்பிங்க. சரி மேடம், ஆரம்பிச்சிடறேன். உங்களை எக்மூருக்கு பரிதி இளமொழிதியை இப்போ எதிர்த்து போட்டி போட வைக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ கொடுத்துருங்க, தோக்கடிங்க என்ன. ஜான் பாண்டியன் அவர் அப்போ தான் கட்சியை ஆரம்பிக்கிறார். அதிமுக கூட இல்லை. பணம் கொடுத்துட்றீங்கல்ல, நான் பார்த்துக்கிறேன்னு உள்ளே நுழைஞ்சாரு பாருங்க ஜான் பாண்டியன். அடின்னா அடி. திமுக காரன் பூரா ஓடி பரிதி இளமொழிதி தான் நடுங்கி போயிட்டாங்க. என்ன அடித்து நெருக்கி பயப்பட வச்சு வெறும் 400 ஓட்டில் தான் தோத்தார். அப்படி தோத்தார். அது கூட ஏன் தோத்தாருன்னா, அப்போ பாஜகவுடன் கூட்டணி வச்சாங்க திமுக. இஸ்லாமியர்கள் யாருமே ஓட்டு போடல. கடைசி 2 மணிக்கு மேலே இஸ்லாமியர்கள் அதிகம் இருக்கும் பகுதிகளில் சோடா பாட்டில் வீசினாங்க திமுக காரங்க. இஸ்லாமிய பெண்கள் ஓட்டு போட வரல. இல்லைன்னா மன்ன கவி இருப்பாங்க. ஜெயலலிதா அடித்த அடியில் அடுத்து பரிதி இளமொழிதியை சட்டசபைக்கு வந்தோன்னே ஜெயலலிதா பார்த்துட்டு தலை குனிஞ்சிட்டு போனோம். எதுக்கு பார்த்துட்டுனா அடுத்த எலெக்ஷனில் ஜெயிக்க முடியாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம துச்சாதன் துரைமுருகன் இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் எம்ஜிஆர் பீரியட்லலாம் வேஷ்டி ஊற்றுட்டு அந்த பெஞ்ச் மேலே ஓடுவாங்க. அப்போ 89, 90 தான் ஜெயலலிதா சேலை பிடிச்சி எடுத்தாங்க. அவருக்கு மெயின் ரோலே இவர் தான். ஆனால் 91க்கு அப்புறம் 96 இதுக்கப்புறம் 2001 ஜெயலலிதா ஆட்சி வந்த உடனே அவர் நேர சட்டசபை உள்ளே வந்தால் முதல்ல போய் ஜெயலலிதா அவங்க சீட்டை பார்த்து வணக்கம்னு குனிஞ்சு கும்பிட்டுட்டு வருவார். ஏன்னா தோக்கடிச்சிடுவாங்க, காலி பண்ணிடுவாங்க அந்த அம்மா நினச்சா. அப்படி இருக்க வேண்டும் தலைமை. பேசுகிறவன ஆள் அடுத்த இதில் ஜெயிக்க விடக்கூடாது. இப்படியா பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஜோதிமணி குதிக்கிறாங்க, திமுக எம்பிங்க குதிக்கிறாங்க, வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். பாஜக உங்களுக்கு தான் இந்த அறிவுரை. கேட்டால் கேளுங்க, இல்லைன்னா போங்க.